ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் வேலை வாய்ப்பு முகாம். 108 ஆம்புலன்ஸ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள்ராஜ் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது: 108 ஆம்புலன்ஸில் காலியாக உள்ள அவசர மருத்துவ உதவியாளர் மற்றும் ஓட்டுநருக்கு உண்டான முதற்கட்ட நேர்முகத் தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெறுகிறது. இதில் மருத்துவ உதவியாளருக்கு தேவையான கல்வி மற்றும் தகுதிகள்: நேர்முகத் தேர்வுக்கு வருபவர்களின் வயது 19 வயதுக்கு மேலும் 30 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். கல்வி தகுதியானது பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம், டிஎம்எல்டி, ஏஎன்எம் 12ஆம் வகுப்புக்கு பிறகு 2 ஆண்டுகள் படித்திருக்க வேண்டும் அல்லது லைஃப் சயின்ஸ் படிப்புகளான பிஎஸ்சி சுவாலஜி, பாட்டனி, பயோ கெமிஸ்ட்ரி, பயோ டெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி இவைகளில் ஒரு பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தேர்வு முறையானது முதலில் எழுத்துத் தேர்வு மற்றும் மருத்துவம் சார்ந்த அடிப்படை முதலுதவி, செவிலியர் தொடர்பான அடிப்படை அறிவு பரிசோதிக்கப்படும். இறுதியாக மனிதவளத்துறையின் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவர். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாத ஊதியமாக ரூபாய் 16,020 வழங்கப்படும். அதேபோல் ஓட்டுநர் பணிக்கு உண்டான தகுதிகள்: கட்டாயம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேர்முகத் தேர்வு அன்று 24 வயதிற்கு மேலும் 35 வயதிற்கும் மிகாமலும் இருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் தொடர்பான தகுதிகள்: இலகு ரக வாகன உரிமம் எடுத்து குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முழுமை பெற்றிருக்க வேண்டும். பேட்ஜ் எடுத்து ஓராண்டு முழுமை பெற்றிருக்க வேண்டும். தேர்வு முறையானது முதல் கட்டமாக எழுத்துத் தேர்வு, தொழில்நுட்ப தேர்வு, மனிதவள நேர்காணல், சாலை விதிகள் சம்பந்தமான தேர்வு, கண் பார்வை திறன் சோதிக்கும் தேர்வு. இத்தேர்வுகளில் அனைத்திலும் வெற்றி பெற்றவர்கள் மாத சம்பளமாக 15,820 பெறுவர். அவசர மருத்துவ உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் பணிக்கு உண்டான தேர்வு மற்றும் நேர்காணலில் வெற்றி பெற்றவர்கள் 12 மணி நேரம் இரவு மற்றும் பகல் ஷிப்ட் முறைகளில் தமிழ்நாடு முழுவதும் பணியமர்த்தப்படுவர். நேர்முகத் தேர்வுக்கு வருபவர்கள் தங்களது கல்வித் தகுதி, ஓட்டுநர் உரிமம், முகவரி சான்று, அடையாளச் சான்று ஆகியவற்றின் அசல் மற்றும் நகல்களை கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் இது சம்பந்தமாக சந்தேகங்களுக்கு 9152500969 என்ற எண்ணிற்கு காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்பு கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.